ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வைக்கலாமா? சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கிறேன், பூண்டு வச்சுருக்கிறேன், தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு கப்பு மொச்சக்கொட்டை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு 5-6 கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியில் கொஞ்சம் எடுத்து போட்டு கரைச்சிக்கலாம். பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு தாளித்ததும் கொஞ்சம் சீரகம், வெந்தயம், சோம்பு எல்லாம் போட்டு தாளித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் 1 by 1 போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் போட்டு கொஞ்சம் ஒரு பாதி நல்லா வதங்கினதும் போதும். அதுக்கப்புறம் இந்த மொச்சக்கொட்டையை போட்டுற வேண்டியதுதான். மொச்சக்கொட்டையை போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதுதான். வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதை எடுத்து குழம்புல ஊற்றிட கொதிக்கட்டும்னு மூடி வச்சிருவோம். மிளகு, சீரகம், சோம்பு, 4-5 பல் பூண்டு இதெல்லாம் தட்டி போடலாம். குழம்பு கொதித்தவுடனே அந்த பொடியை அதில் போட்டு ஒரு ஸ்பூன் வெல்லமும் போட்டு நல்லா கிளறி ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணால் போதும். சூப்பரான சுவையான மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி. அருமையாக இருக்குங்க.